உண்மையை சொல்லணும்னா எனக்கு வில்லன் மூஞ்சிங்க. வில்லன் மூஞ்சியா? யாருக்கு? உங்களுக்கா? நம்பிட்டோம். ஓ வில்லுவா? சாரி டு ஹேவ் டேக்கன் மச் ஆஃப் யுவர் டைம். ஏய் பரவாயில்ல. எப்போ அதுதான் ஃபோன் பண்றீங்க, அதுவும் என்ன பாராட்ட. மொத்தமே ஒரு 2 times தான் எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க. இல்ல 3 தடவை. இல்ல உங்க கால்ஸ் எல்லாம் அப்படியே ரெக்கார்ட் ஆயிடும். ஓகே எனிவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. கேட்ச் அப் லேட்டர். பை. யா சரி ஓகே பை. இதுவும் சிக்கர டீம் தான். எல்லாம் வந்து மடியிட்டு இருப்பான். சீதா சப்தா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பாரு, சீக்கிரமா. கூப்பிட்டா உடனே வரமாட்டாரு. சீதா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா. அவ வர வரைக்கும் நான் என்னோட வாட்ஸ்அப் மெசேஜ்க்குலாம் ரிப்ளை பண்ணிட்டு இருப்பேன். வாட்ஸ்அப் எல்லாரும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் பைத்தியம் பிடிச்சாலே. சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் பைத்தியம் பிடிச்சாங்க. அதுவும் இந்த பெருசுங்க இருக்கே என்ன மாப்பிள்ள? உண்மை சொல்ல, பொதுவா சொல்ல. இல்லை நீங்கள் பொதுவாக சொன்னாலும் சரி, என்னையே சொன்னாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா இந்த சோசியல் மீடியா இருக்கு பாருங்க, அது மக்களை அப்படி ஆட்டி படைக்குது. சும்மா சொல்லக்கூடாது, பாசம் தான். யார் என்ன போடணும் என்ன போடக்கூட விவசாயே கிடையாது. என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கல்லீர் பார்த்தாலே சுமாராக தான் இருக்காங்க. அவனுக்கு பர்த்டே நகையை போட்டு பட்டு அவசரம் பார்த்தே பயந்துட்டேன். அது மட்டும் இல்லை, இன்னொருத்தருக்கு ஃபாதர் சர்டிஃபிகேட். டுடே மார்னிங் மை ஃபாதர் எக்ஸ்பயர்ட் at 6 AM அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 55 லைக். இவன் பக்கத்தில் ஃபோட்டோ போட்டிருக்கான். அது சமீபத்தில் எடுத்த ஃபோட்டோ, எப்போ எடுத்த ஃபோட்டோ. சிரிச்சுட்டே இருக்கான். என்ன கன்றாவியா இருக்கு. இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும்? இதை விட நிறைய ஹஸ்பண்ட்ஸுக்கு அவன் ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஆனால் இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எதையும் ஒய்ஃப் தெரிஞ்சுக்க கூடாதான். எப்படி? அதனால இவன் வாட்ஸ்அப்பில் என்ன பேசுறான்னு அவளுக்கு தெரியல, அவன் வாட்ஸ்அப்பில் என்ன பேசுறான்னு இவனுக்கு தெரியல. ஆமா, அப்படி தெரிஞ்சதுன்னு வச்சுங்க எல்லாம் டைவர்ஸ்ல தான் முடியும். ஹாய் சப்னா. ஹாய் சீதா, என்ன இன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்குறீங்க மேடம்? ஏதாவது ஏரியால ஏதாவது நடிக்க போறீங்களா? நடிச்சாலும் நடிக்கலாம், அவளுக்கு என்ன நடிக்கலாம், அழகா இருக்கா. ஒரு ஆக்டருக்கான அத்தனை ஃபீச்சர்ஸ் எனக்கு இருக்குன்னு someone just told me. ஓஹோ, அந்த ஆஃபீஸ்ல வேற என்ன இருக்க? அண்ணா மம்மி நீ நடிச்சா கேவலமா இந்த வீட்லயே எனக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. Oh my god, கமல்ஹாசன் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காரு. கமல்ஹாசன் இல்ல, அடங்குங்க. கமல் கூட நிறைய படங்கள்ல நடிச்ச ஒருத்தர் என் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்பா எஸ்வி சேகர் என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல ஆட் ஆயிட்டாருப்பா. நான் அனுப்புறேன், எனக்கு ஆகவே மாட்டேங்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால் பா. ஜஸ்ட் 2 minutes. 2 minutes it will take 2 hours at least. அப்ப நாம ரெஸ்ட் எடுக்கலாம். தாராளமா இந்த வர. ஹலோ, what a surprise. என்ன எஸ்வி சேகர் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரா? Oh my god, உங்களுக்கு எப்படி அதுக்குள்ள தெரிஞ்சது? நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், என்னோட ஃப்ரெண்டு தான், அக்செப்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு. Really? Thank you so much. இட்ஸ் ஓகே. இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் எனக்கு வேண்டப்பட்டவன் இருக்கான், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். Oh, I see. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்குலாம் இதோட அருமை பெருமை எதுவுமே தெரியாதுங்க. அதுவும் என் ஹஸ்பண்ட் இருக்காரு பாருங்க, எப்ப பாரு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு. நோ 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 புருஷனை விட்டு கொடுத்து பேசாதீங்க, அது ரொம்ப தப்பு 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 தப்பு. ஓகே, சாரி சாரி சாரி. ஆனா அவர் யாருன்னு உங்களுக்கு தான் தெரியாது. தெரியுமே. தெரியுமா? பாத்துக்கீங்களா? பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதான் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்களே, அவர் அவங்கள அப்படியே அணைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி. சொல்லப்போனா இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் போடுறது தப்பு தெரியுமா? தப்பானவன் கையில கிடைச்சதுன்னா கதை கந்தன் ஆயிடுங்க. உங்க அக்கறையை நான் பாராட்டுறேன். ஆனா நான் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறவ. இருந்தாலும் அதெல்லாம் விடுங்க. இவ்வளவு அக்கறையா இருக்கீங்க, நீங்க டெஃபினட்டா எங்க வீட்டுக்கு ஒரு தடவை வரணுங்க.
முதல்ல இந்த வாங்க போங்கவை கட் பண்ணுங்க சீதா. ஏதோ அந்நியமா இருக்கு. செகண்ட்லி, பொதுவா நான் யார் வீட்டுக்கும் போறது கிடையாது. அது என்னமோ நம்ம மரியாதையை நாமளே குறைச்சிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. வெல், இப்படி சொன்னதுக்காக தப்பா எடுத்துக்காதுங்க. இப்படி வெளிப்படையா பேசுறவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற என்னெல்லாம் பிடிக்கும்? சாரி, தப்பா ஏதாவது கேட்டேனா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஏரோபிக்ஸ் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. அப்புறம் கிளாஸ் போய் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆர்டிக்கல் எழுதி அனுப்பணும். ஒரு மேகசின்ல எழுதுறேன், 4வது உலகம் அப்படின்னு ஒரு சீரீஸ். அதுல சைபர் உலகத்தில் இருக்கும் அபாயங்கள் அப்படிங்கிற சப்ஜெக்டை இந்த மாசம் நான் கவர் பண்றேன். அப்புறம் ஈவினிங் ஆனா யோகா கிளாஸ் இருக்கு. இதுக்கு இடையில வீட்டு வேலை, டெலிவிஷன் சீரியல், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதெல்லாம். அப்ப அம்மா பயங்கர பிஸின்னு சொல்லுங்க. ஆமா, வந்து பேசவா? பரவாயில்ல, அங்கிருந்தே பேசுங்க. பயங்கர கடிவீங்க. ஓகே then, see you. Okay, have a wonderful day. You too. எப்போ கடிக்கணும்னு எனக்கு தாண்டி தெரியும். நல்ல சமயம் பார்த்து கடிச்சு கொதறேன் இரு. ஹலோ, ஹாய். ஹாய், ஷாம் ஹியர். ஷாமா? உங்க பேர் நிரஞ்சன் இல்ல சொல்லுங்க. நிரஞ்சன் நான் சொன்னேன். சரி, அப்படியே வச்சுப்போம். ஆமா, வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் போஸ்டா போட்டு கலக்குறீங்க. ஐ லைக் யூ. ஐ மீன் யுவர் போஸ்ட். அதை ஏன் கேக்குறீங்க? நாங்க போடுற போஸ்ட்க்கெல்லாம் இப்ப எக்கச்சக்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வருதுங்க. அதுவும் நீங்க எழுதுற கமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, ரொம்ப யூனிக்கா ஹியூமரஸா இருக்கு. நான் எப்பவுமே யூனிக் தாங்க. அது போக போக புரிஞ்சுப்பீங்க. சரி, அதை விடுங்க. நாம 2 பேரும் பேச பேச ஏதோ நெருங்கி வர மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. நேத்து ஒரு கனவு வந்ததுங்க. அதுல எப்படி இருக்க? என்ன பேரை சொல்லி கூப்பிடுறீங்க? நீங்க வாங்க போங்க எல்லாம் கட் பண்ணிட்டீங்க. இனிமே வாடி போடிதான். மாதிரி பேசுறீங்க, என்னாச்சு உங்களுக்கு? வழக்கெல்லாம் மாறி போச்சுடி. உனக்கு என்ன ரொம்பவே பிடிச்சு போச்சு. இனிமே நான் சொல்றபடிலாம் நீ போன் அட்டென்ட் பண்ணணும். நான் சொல்றபடிலாம் கேட்டு நடக்கணும். ஏன்னா இதுவரைக்கும் உன்கிட்ட பேசுறேன்னா நான் இல்ல, இப்போ உன்கிட்ட பேசுறேன்னா தான் உண்மையான நான். What do you mean? மீனாவது மட்டனாவது ஒழுங்கா நான் சொல்றபடி கேட்டா தாண்டி நீ நல்லா இருப்ப, இல்ல நாஸ்தி ஆயிடுவேன். பாரு, இப்படி எல்லாம் பேச வச்சுக்க. நான் சைபர் கிரைம்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அவனை பத்தி. என்னது? என்னால சிரிப்பை கட்டுப்படுத்தவே முடியல சீதா. சீது, நீ சைபர் கிரைமுக்கு ரிப்போர்ட் பண்றதுக்குள்ளேயே நான் போட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண வேண்டி. எந்த மாதிரி போட்டோ? அந்த மாதிரி போட்டோ. முகம் உன்னோடியது, முண்டா அழகான அமெரிக்கா மாதிரியோடு. சாம்பிளுக்கு இப்பவே சில போட்டோஸ் அனுப்புறேன். உன் ஐபேட்ல பாரு, நல்லா பெருசா தெரியும். பாரு 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 பாரு, நல்லா ரசிச்சு பாரு. அது நீ இல்லைன்னு சொல்றதுக்குள்ளேயே நாரிடுவேன். அது மட்டும் இல்ல, வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் போஸ்ட் பண்ணுவேன். புகைப்படத்தில் இருக்கும் இந்த நபரிடம் மிக ஜாக்கிரதையாக இருங்கள். இவர் பேர் சீதா. ஆண்களை மயக்கி பலம் பறிப்பதில் படுபுத்திசாலி. பெண்களிடம் சாமர்த்தியமாக பேசி சப்ளை செய்பவள். அதோட நிக்க மாட்டேன். ராத்திரி 10 பேர் உன் வீட்டு கதவை தட்டுற மாதிரி பண்ணுவேன். பப்ளிக் டாய்லெட்லாம் உன் மொபைல் நம்பர் எழுதி நாஸ்தி பண்ணுவேன். சிம் கார்டு மாத்தினாலும் புது நம்பரை கண்டுபிடிச்சிருவேன். என்ன நீ, உன் குடும்பம், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் பத்தின எல்லா டீடைல்ஸும் என் கையில இருக்கு. இப்ப சொல்லு, சைபர் கிரைம் பெட்டரா இல்ல இந்த சாவு கிரைம் பெட்டரா? எனக்கு தோணும் போது உனக்கு போன் பண்ணுவேன்.
ஆசையா கொஞ்சம் நேரம் பேசுவேன் அவ்வளவுதானே. Because I love you, I love you, I love you. சீ, வாயை மூடுடா. ஒரு கல்யாணம் ஆனவ. அக்கா, 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 அதுதான் கிக்கு. கல்யாணம் ஆனவள காதலிக்கிறது. என்ன சொல்ற? சைபர் கிரைம் போவியா? என்ன பொறுத்தவரை அது சைபர் கிரைம் இல்ல, சைபர் கிரைம், சைபர் கிரைம். 0 0 0. இன்னைக்கு இவ்வளவு போடுன்னு நினைக்கிறேன். அங்க உனக்காக எல்லாரும் வெயிட்டிங் இல்ல. போய் அவங்களோட நல்ல சிரிச்சு 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 பேசிக்கிட்டு அடுத்த ப்ரோக்ராம் எப்போது அப்புறம் சொல்றேன். அது வரைக்கும் 2015 FM சேனல் வந்து உனக்கு பை பை சொல்றது. ராவணன் 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 ராவணன்